இப்போ இந்த மாதிரி நம்ம படங்கள் நிறைய பார்த்ததுனாலே என்னவோ, இந்த ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் இந்த படத்தில் என்னால் வந்து உட்கார முடியல. ஏன்னா நம்ம ஹார்டே மாதிரி படம் பார்த்துருக்கோம். இப்போ இந்த சினிமாவை நிறையா பார்க்குறவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இதுதான். டக்குன்னு வெறுப்பினுடைய உச்சத்துக்கு போயிடும். இந்த 15 நிமிஷம் ஒரு வெறுப்பு இருக்கும்ல, அந்த சில நேரத்தில் சில வெறுப்புகளை வந்து ஒரு 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 மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி அப்படின்னு ஒரு மனநிலை ஒன்று வரும்ல, அந்த மனநிலையை சில இயக்குனர்கள் வந்து நம்ம மேலே வந்து கடத்துவாங்க, காட்சிகள் மூலமாக கடத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தில் வந்து இந்த ஜனயா கேரக்டர் வந்து கேட்கும் 541 ரூபா, இந்த பணம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு பேங்க்கில் கேட்கும்போது அந்த கவுண்டர் பொண்ணு கொடுக்குற விஷயம், இவங்க கத்துற விஷயம், இது எல்லாமே சேர்ந்து நம்மளை வந்து ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்குள்ளாக்கும். நீங்கள் நல்லா கவனிங்க, அந்த ஷாட்டை வந்து ஒரு லைவ்லியாக எடுத்து ஆக்ஷன் கட்டு தான் சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த ஷாட்டை நம்ம திரும்ப பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து நிறைய காட்சிகளை நம்ம மேலே வந்து இயக்குனர் வந்து திணிக்கிறார்ல, அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை நம்மளுக்கு காட்சிகள் மூலமாக டெய்லர் பெர்ரி வந்து கடத்துறாரு. அப்படியான ஒரு சூழலில் ஒரு பொம்பளை எப்படி எதிர்கொள்வா, இந்த சமூகம் அவங்கள எப்படி வந்து ட்ரீட் பண்ணுது அப்படின்றத, அதாவது அந்த ஒர்க் பண்ணுற இடத்துடைய மேனேஜர், வீட்டு ஓனர், ஸ்கூல் பிரின்சிபல், அதுக்கப்புறம் வந்து இந்த அரசாங்கம் குழந்தைகளை பார்த்து கொள்வதற்கு போடக்கூடிய கட்டுப்பாடுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்த படங்கள்லாம் நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இந்த அமெரிக்கா சட்டத்திட்டங்களை நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும். என் பிள்ளை தானே நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ற கதெல்லாம் கிடையாது. குழந்தைகளை நீங்கள் வந்து ஒழுங்காக பார்த்துக்கலன்னா கவர்மெண்ட் கூட்டுன்னு போயிடுவாங்க, புரியுதா? அந்த மாதிரி வந்து குழந்தைகள் மீது மிகப்பெரிய அதாவது அடுத்த தலைமுறைன்றதுனால அதற்கான விஷயங்களை வந்து அவங்க வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க.